இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. எனக்கு தொண்டை சரியில்லை, அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கங்க, ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு நாளைக்கு தேங்க்யூ. மனோஜை யாருங்க லூசு கேனைய அப்படின்னு சொன்னது அவர் சரியான ஆள் தாங்க. அட ஆமாங்க, அம்மா பொண்ணோட ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு கேட்டாருன்னா அந்த விஷயத்தில் கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்கிறாரு. அப்போ அவர் யாருங்க லூசுன்னு சொன்னது? உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு ஹைக் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அட ஆமாங்க, இப்போ விஜயா ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு தரகர்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. அதுவும் பார்வதி வீட்டில் வச்சு தான் பேசுகிறாங்க. இங்கே வச்சு பேசினா முத்து கண்ணு வச்சுருவாராம், ஏதாவது கண்ணு பட்டு போயிருமா. அதனால் பார்வதிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இந்த விஷயத்தையும் பேசுது. அவங்க முத்துவுக்கு அப்படியே அன்பான ஒரு அம்மாவாக அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கல இப்படிலாம் பேசாத விஜயா, முத்து கண்ணு வச்சு உனக்கு ஏதாவது ஆயிருமா, நீ சும்மா இரு பார்வதி, நீ என்னாச்சு அப்படிங்கல. ஒன்றும் இல்லை, தரகர்கிட்ட பேசியாச்சு. அவர் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி ஃபோட்டோவா? எதுக்கு தெரியல, பார்க்கணுமா? ஃபேமிலி ஃபோட்டோவில் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சால் உடனே பொண்ணு பார்க்க வரலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்வதி சொல்ல, உடனே சரின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃபோட்டோ, அதாவது இந்த ஃபங்க்ஷனில் எடுத்தாங்க இல்லையா, அதை கொடுக்குறாங்க. அதையும் அனுப்பி வைக்கிறாங்க பார்வதி. அப்போ அவங்க என்னென்ன பண்ணாங்க, யார் யார் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சோடனே ஓகே பரவாயில்ல அப்படின்னு பார்வதிக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டோம், பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எல்லாம் எங்களுக்கு இப்போவே பிடிச்சிருக்கு, நீங்கள் உடனே வாங்க பொண்ணு கேட்க வாங்க அப்படின்னு சொல்ல, என்ன என்ன பார்வதி என்னை பிடிச்சி போச்சுங்கிறாங்க என் பிள்ளைய. ஆமாம்மா, ஃபோட்டோவை பார்த்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வரணும் அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லாரும், எல்லாரும் வாங்கம்மா, பொண்ணு பார்க்குற அன்றைக்கி எல்லோரும் வந்தாதான் நல்லது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க, சரி வர்றோம் அப்படின்றாங்க. சீக்கிரம் வாங்க வாங்க, உடனே கல்யாணத்தை வச்சிடலாம். இல்லை டைவர்ஸ் ஆகணும், டைவர்ஸ் தானே, அதெல்லாம் ஆக வச்சிடலாம், எங்ககிட்ட இருக்க காசு பணத்துக்கு நாங்கள் எப்படியாவது பண்ணி டைவர்ஸை வாங்க வைக்கிறோம் அப்படின்னு அவங்க பொண்ணு வீட்டில் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக சொல்லுது. பொண்ணு ஃபோட்டோவே அனுப்பிடுறாங்க. பொண்ணு ஃபோட்டோ எல்லாத்தையும் காமிக்குது. ரவி பார்க்குறாங்க, முத்து பார்க்குறாங்க, அண்ணாமலை பார்க்குறாரு. ஏய் ஃபோட்டோ நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கல்ல, எல்லாரையும் பிடிச்சி போச்சான், நம்மளாம் வர சொல்லியிருக்காங்க, மாப்பிள்ளை என் பிள்ளைய அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எல்லா உண்மையும் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல, உண்மையெல்லாம் சொல்லியும் வர சொல்கிறாங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இவன் எப்பவும் இப்படி தான். ஏய் அவன் என்னடி சொன்னேன், பரவாயில்லன்னு தானே சொன்னான், நாளைக்கு உண்மை சொல்லாமல் உண்மை தெரிஞ்சக்கப்புறம் தலை குனிஞ்சு நிற்கிறது தப்பு தானே அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி நம்ம எல்லோரும் சாயந்தரம் கிளம்புறோம், அதுக்கப்புறம் எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் தான் போகிறோம். இல்லை மருமக கூட்டிகிட்டு போகணும்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மருமக எங்கே இருக்கா, நீ சொன்னால் வருவா, மீனாவும் வருவா, ஸ்ருதியும் வருவா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முதல்ல அதுகளை கூட்டி கொண்டே காமிச்சு அவங்க பெரிய கோடீஸ்வரங்களாம், அதனால் இப்போதைக்கு அவங்க வேணாம், நம்ம மட்டும் போவோம், நான் சொல்கிறத கேளு, நம்ம முத்துவை கூட்டி போ. அதெல்லாம் முடியாது, டேய் ரவி நீ வாடா. இல்லை எனக்கு வேலை இருக்குது. என்னடா அண்ணன் மேலே உனக்கு அக்கறை இல்லையா அப்படிங்கல மனோஜ் டேய் வாடா ப்ளீஸ்டா அப்படிங்கல முத்து பார்க்குறாங்க. பரவாயில்லடா, அவன் நம்ம கூட பிறந்திருக்கான், நான் இல்லாட்டியும் நீயாவது போயிட்டு வா, அவன் என்ன யாருமே இல்லாதவனா என்ன அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. முத்து சொன்னதை வச்சு ரவியும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் இப்போ கூட முத்துவோட மனசை இவங்க புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. அண்ணாமலைக்கு போக மனசே இல்லை. டேய் முத்து வாடா, பரவாயில்லப்பா, அம்மாவுக்கு பிடிக்காது, எனக்கு வேணாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன், நீங்கள் போங்கப்பா அப்படிங்கிறாங்க. மனசே இல்லாமல் அங்கே போகிறாங்க. பொண்ணு வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு கூத்து இருக்குங்க. அது என்ன கூத்துன்னா, வாங்க வாங்க பார்க்கலாம், எல்லோரும் வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்றாங்க. போய் உட்காடுறாங்க. எல்லோரும் டீ காஃபி கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வர்றாங்க. பார்க்குறாங்க. பார்த்தா அப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க. பொண்ணோட அம்மாவும் பொண்ணும் பார்த்துட்டு, என்ன எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் எல்லாரையும் வர சொன்னமே, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க. இல்லை அவன் வேலை இருக்குன்னு போயிட்டான், ரெண்டாவது பையன், அவன் பொண்டாட்டியும் வேலை இருக்குன்னு போயிட்டா, அதே மாதிரி இதோ ரவி பொண்டாட்டி ஹோட்டல் வச்சு நடத்துகிறா, பெரிய பணக்காரி, அவங்க அப்பாவுக்கு 3 வீடு இருக்குது, பங்களா அதுவே 30 கோடி போகும், பெரிய பணக்காரி. ஏங்க
அதெல்லாம் கேட்டம்மா, எங்கள் வீட்டு மாட்டுக்கொட்டை அந்த இதே வராது, அந்தளவுக்கு அதுவே பெரிய 30 கோடி போகும் அப்படிங்கிறாங்க. கிராமத்தில் அவ்வளோ விவசாயம் வச்சுருக்கோம், அவ்வளோ கிடக்கு ஏக்கர் கணக்காக, இங்கேயுமே நிறைய பெரிய ஷோரூம் வச்சுருக்கோம், இதெல்லாம் நாங்கள் கேட்டோமா, இப்போ எதுக்கு உங்கள் சம்மந்தி புராணத்தை இங்கே பாடுறீங்க அப்படின்னு பொண்ணோட அம்மா சொல்கிறது. ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க அண்ணாமலை பார்க்குறாரு. ரவியை பார்த்து, டேய் உங்கள் அம்மாவுக்கு இது தேவைதாண்டா இந்த மூக்கோடப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இப்போ புரியுதுங்களா ரவி ஏன் இங்கே வந்தாருன்னு? அண்ணாமலை மனசில் இருக்கிறத கொட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? இப்போ பார்த்தா சரிங்க வருவாங்க, அடுத்து பூ வைக்க நிச்சயத்துக்கெலாம் வருவாங்க. இல்லைம்மா, நீங்கள் பொண்ணு பார்க்க கூட்டி வந்திருக்கணும், நான் என்ன சொன்னேன், எல்லாரும் வரணும் சொன்னேன்ல அப்படின்னு பொண்ணு அம்மா சொல்கிறாங்க. இல்லை வேலை இருக்குது. ஏங்க நாங்கள் சொன்னதை இப்போவே நீங்கள் மதிக்கலை, அப்படி என்னங்க வேலை? ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு போகிறத விட பார்த்தீங்களா எப்படிலாம் கேட்குறாங்க, உங்கள் பையன் வந்தானா அப்படின்னு சொல்ல. ஏண்டி நீ தானடி வேணாண்ட, சும்மா இருங்க அப்படி தான் நான் கேட்பேன் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், எனக்கு யார் வர்றாங்களோ இல்லையோ, எனக்கு உங்கள் பையன் முத்து வரணும், வந்தே ஆகணும். உங்கள் மருமக மீனாவும் வரணும். எப்படி எங்கள் பையன் முத்து மீனான்னு கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிற பொண்ணு பார்க்குது. அதுவா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு போன வாரம் அப்படி இருக்கும் அந்த டயத்தில் நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தேன். போயிட்டு வெளியில் வரையில நான் கொஞ்சம் விரதம் இருந்ததுனால மயக்கம் வந்துருச்சு. நான் தள்ளாடி கீழே விழுந்துட்டேன். எங்கள் அம்மாவும் கூட தான் வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா கையை பிடிச்சி அழுகிறாங்க, யாராவது வாங்க என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு. ஒரு ஆள் வரல. அந்த சமயம் இவங்க 2 பேரும் வந்து காரில் இருந்து இறங்கி ஓடி வந்து, அவங்க நினச்சிருந்தா போயிருக்கலாம், ஆனால் எங்களை தூக்கிக்கிட்டு வேக வேகமாக காரில் போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நின்று பார்த்து எனக்கு எல்லாமா ஏற்படுத்தி எல்லாத்தையும் அங்கே நின்று காசை பதுக்கி, என் பர்ஸெல்லாம் அங்கேயே விழுந்துருச்சு, காசு இல்லை, அவங்களே காசை கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து என்னை குணப்படுத்தி என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? என்னை பார்த்துக்கிட்டாங்க மட்டும் நான் அவங்கள சொல்லலை பெருமையாக. அங்கே ஆஸ்பத்திரியில் ஒரு வயசான அம்மாவுக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னு அவங்க பையன் கண்டுக்காமல் விட்டுட்டு போயிட்டான். அவர் ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றினாங்க. அந்த பொண்ணு கையில் அந்த காசெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்து எப்படி பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலே அவங்க 2 பேரும் மனித பிறவியா இல்லை தெய்வ பிறவியான்னு தெரியலை. அப்படிப்பட்டவங்க என் நெஞ்சில் நிற்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அவங்கக்கிட்ட நான் எவ்வளோ காசு கொடுத்து பார்த்தேன், வேணவே வேணான்ட்டாங்க. இல்லை உங்களுக்கும் தேவை இருக்கு இல்லையா அப்படின்னு 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தேன். ஆனால் அவங்க 10 பைசா கூட வேணான்ட்டு, இது எங்களோட கடமைம்மா, இதில் உங்களுக்கு என்னப்பா கடமைன்னு நான் கேட்டேன் அப்படின்னு பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு மீனாவும் அந்த பொண்ணும் அவரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் உங்கள் காசை எதிர்பார்த்து செய்யலைங்க, எங்களுக்கு இறைவன் எங்களை பார்த்துட்ருப்பான், எங்களுக்கு அவன் சொர்க்கத்தில் எங்களுக்கு இடம் கொடுப்பான், இது எங்களோட கடமைங்க செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த நல்ல மனசை ஃபோட்டோவில் பார்த்தோன்னே தான் எனக்கு அப்படியே இந்த குடும்பம் எனக்கு பிடிச்சிச்சு. இவங்க இருக்க வீட்டுக்கு நான் வாழ போகிறேன்னா அது எப்பேற்பட்ட ஏழை வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு நான் போயே திருன்னு ஒத்தக்கால உடனே உங்களை வர சொன்னேன். ஆனால் அவங்க வரலைன்னா நீங்கள் பேசுகிறத பார்த்தா அவங்கள நீங்கள் வேணும்னே அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. எனக்கு இந்த சம்மந்தம் வேணவே வேணாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ முத்து வரேன்னு சொன்னானே, நான் வேணான்னு சொல்லிட்டேனே, போச்சே நல்ல சம்மந்தம் போச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைம்மா பாப்பா, நீ நல்ல மருமகளாக நான் பார்த்துப்பேன், நான் நல்ல மாமியாவா நடந்துப்பேன் அப்படின்னு துடிக்குதுங்க. போச்சே 1000 கோடி சொத்துக்கு ஒரே மதிப்பு, ஐயோ போச்சேன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க எனக்கு வேணாங்க, இப்பேற்பட்ட குடும்பத்தில் நான் வாழ விரும்பலை. என்னம்மா அந்த முத்துவும் மீனாவும் என் வீட்டில் தான்மா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உங்கள் வீட்டில் இருந்தால் ஏங்க கூட்டி வரல? இல்லை வேலைக்கு போயிட்டா. என்னங்க நீங்கள் கூப்பிட்டீங்களா என்னன்னு யாருக்கு தெரியும்? இல்லை கூப்பிட்டேன், எங்கே ஃபோன் போடுங்க, உங்கள் மருமகளுக்கு ஃபோனை போடுங்க. ஐயோ மாட்டணுமே அப்படின்ட்டு, இல்லை நான் முத்துக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு முத்துக்கு பண்ணுறாங்க. ஏன்னா முத்து ஏதாவது சொல்லிடுவான் நாசுக்கா அப்படின்ட்டு முத்துக்கு கால் பண்ண, என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா அம்மா கூப்பிட்றா பொண்ணு பார்க்க வர்றதுக்கு, நீ வர்றியா, நீ தான் வேலை இருக்குன்னு போயிட்ட, இப்போ கொஞ்சம் வர்றியா, உன்னை பார்க்கணுங்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா எனக்கு வேலை இருக்குன்னு நான் சொன்னேனே அப்படின்னு மழுப்பிடுறாரு. ஏன்னா மாட்டிக்கிட்டாங்க அம்மாங்கிறது அவங்க பேச்சிலே முத்துக்கு தெரியுது. பார்த்தீங்களா என் பையன் சொன்னால அப்படிங்கிறாங்க. அவர் யோசிச்சு பார்த்து பேசின மாதிரி தான் எனக்கு தெரியுது, உங்கள் மருமகளுக்கு போடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் என்ன ஆச்சுன்னு முத்து கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பா, நீ ஒரு பொண்ணை காப்பாற்றினாமே அந்த பொண்ணு தான்ப்பா பேசுச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படியா, ஐயோ அப்படின்னு முத்துக்கு ஒரே ஆர்வமாக இருக்குது.
அதுக்கப்புறம் நல்லா இருக்கீங்களா முத்து அப்படின்னு பொண்ணு கேட்குது. நல்லா இருக்கேம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? என் அண்ணனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வர போகிறீங்களா? ஆமாம், உங்களை பார்த்தோன்னே தான் இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன், ஆனால் நீங்கள் வரல அப்படிங்குது அந்த பொண்ணு. பரவாயில்லம்மா, என் அண்ணன் நல்லவன் தான், என்ன டைவர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. சரி இருக்கட்டும், வைக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு உங்கள் மருமகளுக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. மருமகளுக்கு கால் பண்ணால் மீனா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. என்னம்மாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த மாதிரி மனோஜுக்கு பொண்ணு பார்க்க வர்றோம், நீ வர்றியா அப்படின்னு அத்தை கூப்பிட்டாங்கல்ல, நீ வர்றியா அப்படின்னு கேட்க, என்னது அத்தை கூப்பிட்டாங்களா? இல்லையே, என்னை கூப்பிடலையே அப்படின்னு சொல்ல பல்பு வாங்கிடுது விஜயா. மீனாம்மா, உன்னை தான் நான் கூப்பிட்டேன்லம்மா, நீ தான் வேலை இருக்குன்னு சொன்னில்லம்மா அப்படின்னு சொன்னோடனே மீனாவுக்கு புரிஞ்ச போது ஏதோ ஃப்ராடு பண்ணிருச்சு மாமியார் அப்படின்ட்டு, சரி போய் தொலையுது அப்படின்ட்டு, ஆமாத்த நீங்கள் கூப்பிட்டீங்கல்ல, மறந்துட்டேன், மாமா கூப்பிட்டாருன்னு நினச்சேன், மாமா கூப்பிடல, நீங்கள் கூப்பிட்டீங்க, வேலை முடிச்சுட்டு வரட்டுமா அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ வேலை முடிஞ்சிருச்சு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மனசே இல்லை. இல்லைங்க, நீங்கள் கிளம்புங்க, எனக்கு இப்போதைக்கு மனசு உடன்பாடு இல்லை, நான் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, அங்கேருந்து கிளம்புறாங்க. வெளியில் வராங்க. வெளில வந்தோன்னே அம்மா அம்மா பொண்ணு அழகாக இருக்குது, வீடை பாருமா அப்படின்னு நிமிந்து பார்க்குறாங்க. அப்படியே அரண்மனை கணக்காக இருக்குது. ஏன் விஜயா, நம்ம வீட்டுக்கு இந்த வீடு அரண்மனை தானே? ஆமாங்க, நீ இங்கே வந்தீங்கன்னா உன்னை ஒரு புழு மாதிரி தானே பார்ப்பாங்க. ஆமாங்க, அதாவது சந்திரா மீனா அம்மா நம்ம வீட்டுக்கு வரல, என் வீடு பெரிய வீடு, உன் வீடு 8க்கு 8 அப்படின்னு அவங்கள ஒரு கேவலமாக பொழு மாதிரி பார்ப்பியே, அது மாதிரி தானே இவங்களும் நம்மளை பார்ப்பாங்க. ஆமாங்க, ஆனால் நம்ம வீடு தான் சொந்த வீடு. நீ சொந்த வீடாக இருந்தாலும் அவங்க சொன்னாங்களே மாட்டுக்கு தொழுவும் கட்டி போட்டிருக்க இடம் அப்படின்னு, அந்த மாதிரி தாண்டி நம்ம வீடு இவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அப்படி இருந்தும் நம்மளை ஏங்க வர சொல்லணும்? நீ என்ன கிறுக்கியா, இல்லை நீ கோமாவில் இருந்தியா? அவங்க தான் இப்போ சொன்னாங்கல்ல, நம்ம பையன் முத்துவும் மருமக மீனாவை பார்த்து கூப்பிட்டோம்னு, அப்புறம் என்ன அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ஐயோ போச்சே போச்சே. மனோஜ் பார்க்குறாரு. போம்மா, நீ முத்துவை கூட்டி வந்துருக்கலாமா, போச்சுமா, இப்போ அவன் என் வாழ்க்கை போச்சு, கோடீஸ்வரர் வாழ்க்கை போச்சே. கவலைப்படாதடா, நான் பார்க்குறேன்டா, நீ அப்பா எல்லாரும் அந்த மீனா கல்லையும் முத்து கல்லையும் விழுவோம், உனக்கு இப்போ ஏற்பட்ட வாழ்க்கையை விடலாமா என்ன? ஆமாம்மா சூப்பர்மா அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் திருந்தாதுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ணாமலை ரவி. ஆனாலும் மனசு முழுக்க ஐயோ போச்சே போச்சேன்னு நினச்சிக்கிட்டு தான் வீட்டுக்கு வராங்க. நான் சொன்னேன் கேட்டியா, நீ எப்போவுமே முத்துவையும் மீனாவையும் மதிக்கிறதில்ல, போச்சா, அவங்களால வர வேண்டிய வாழ்க்கை போச்சு, மீனா இந்த வீட்டில் இருந்தால் எல்லாம் கெட்டது நடக்குன்னு சொன்னேன், வீட்டை விட்டு போனதுனால உனக்கு கெட்டது நடக்குது போ அப்படிங்கல. இல்லைங்க, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். அடிப்பாவி, அப்போ எனக்கு உயிருக்கு ஆபத்து வராதா? அதெல்லாம் வராது, அவள் சும்மா ஜோசியக்காரி சொன்னது சும்மா, நான் போய் மீனா கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு பக்குன்னு போய் மீனா வீட்டில் நிற்கிது. மீனா அப்படியே கதவை திறந்து பார்த்தா காலிங் பெல் அடிக்கி கதவை திறக்க, அத்தை நீங்களா? மருமகளே வாமா அப்படின்னு கையில் பார்த்தா ஸ்வீட்டு பூவோட கொண்டே கொடுக்குது. நீ வாமா, வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்ல, என்ன நடக்குதுங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்கிறாங்க முத்துக்கு. என்னங்க நடக்குது? எல்லாம் நடக்கிறதையும் விவரத்தை சொல்கிறாங்க. பாவமாக இருக்குடி அம்மா பார்க்க அப்படிங்கிறாங்க. சரி போய் பேசுவோம், இதில் என்னங்க இருக்குது, மனோஜும் உங்கள் அம்மாவும் நல்லா இருந்தால் சந்தோஷம்தான், என்னால் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை கேட்டு விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மீனா இவ்வளோ பெரிய நல்ல மனசாக இருக்க, உன்னை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.